2026ஆம் ஆண்டு துலாம் பலம் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ராசியாக துலாம் ராசி இருக்க போகிறது. ஏன்னா துலா ராசிங்கிறது ஒரு சரராசி, காற்று ராசி. இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போவுமே என்ன கேட்டிங்கன்னா நல்ல புகழ் பெறக்கூடியவர்கள், நல்ல சிந்தனையாளர்கள், மிகப்பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் பல பேரை பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரங்களாக இருப்பாங்க. நல்ல அறிவு சார்ந்த துறைகள், நீதிபதிகளாக இருக்கிறார்கள், பல பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள், பேராசிரியர்களாக இருக்கிறார்கள், பல துறைகளில் இருக்காது. இந்த ஆண்டு அவர்களுக்கு எப்படி பிறக்குதுன்னா, இவங்கள் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்த உடனே என்ன பார்க்குறோம், அங்கே திரிகோண ஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஜாதகத்துடைய வெற்றியை நிர்ணயிக்க பார்க்குறோம். இல்லாவிட்டால் அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இருக்கக்கூடிய சதுர்த்தம், அது கேந்திரத்தில் எப்படி ஒரு ராசி இருக்கும், அது கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேந்திர ஸ்தானங்களை பார்க்குறோம். அதெல்லாம் இல்லைங்க, நல்லபடியாக கிரகங்கள் அமையலை அப்படின்னு சொன்னால், உபஜய ஸ்தானங்கள் நல்லா இருந்துச்சுன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறோம். இப்படி இந்த ஆண்டு பிறக்கிற போது பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, இவர்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், இவர்களுக்கு உபஜய ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அப்படின்னு ஒரு நிலைமையை சொல்லுது. 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள்ங்க, சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் அந்த உபஜயஸ்தானத்தில் உட்கார்ந்துருச்சு. 6ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல கேது பகவான், அற்புதமான ஒரு கிரக நிலை. என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஆண்டு, ஜெயம் பெறக்கூடிய ஆண்டு, அதில் சந்தேகம் இல்லை. இதில் என்னன்னா, 11ஆம் இடத்தின் அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் உட்கார்ந்தார். அரசு தொடர்பான காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஒரு வியாபாரியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் புதிய புதிய ஒப்பந்தங்களில் இந்த ஆண்டு கையெழுத்திடுவார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் நல்ல முறையில் கூடி வரும். ஸோ ஃபினான்ஷியலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகுது. நிறைய பேருக்கு கல்யாண விஷயம் துளாராசிக்காரங்களுக்கு கூடி வரப்போகுது. அதே மாதிரி கல்வியில் முன்னேற்றம் தெரியுது. எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதரவான ஒரு நல்ல ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையும். இந்த ஆண்டில் எந்த தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்னா, முதல்ல சமயபுரம் மாரியம்மனை வழிபடுங்கள். அதே போல் உங்களுக்கு நல்ல பணவரவு வேணுமா, திருச்செந்தூர் முருகனை சென்று அந்த கடலில் ஸ்நானம் பண்ணிட்டு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு கூடும். ஆக துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் 2026ஆம் ஆண்டு காத்திருக்கிறது.